அடடடடா, லேட் ஆயிடுச்சு. படுக்கிற போது சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினச்சா சொல்ல முடியலையே. ஹாஸ்பிட்டலுக்கு வேறு டைம் ஆகுது, சீக்கிரம் ரெடி ஆகணும். அக்கா, ஏன் ஐஸு சொல்லு, என்ன வேணும்? அக்கா, இன்னைக்கு ஸ்கூல் இருக்காக்கா, ஸ்கூலுக்கு போகணும். உன்னுடைய கபோர்ட்லேருந்து ஒரு நல்ல சாரீ தான் எடுத்துக்கூடக்கா, கட்டின்னு படுத்துக்கு. ஐஸு, எனக்கு லேட் ஆகுது ஐஸு. நீயே போய் உனக்கு எது பிடிச்சிருக்குதோ அது எடுத்துக்கோ. என்ன கேட்கணுமா என்ன? அக்கா அப்படி இல்லைக்கா, உன்னை கேட்காம எப்படி அக்கா உன்னுடைய பொருளை எடுக்கிறது? தப்பு தானே, அதான் உன்னை கேட்டேன்க்கா. அக்கா இங்கே அக்கா ஒரு நிமிஷம், நான் சாரீ எடுத்து கட்டினறேன். எனக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லக்கா. ஐயோ ஐஸு, எனக்கு டைம் ஆகுது ஐஸு. நான் ஏற்கனவே சொன்னல லேட் ஆகுதுன்னு. அக்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா, ஒரே நிமிஷம் அக்கா, எனக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லிடுறக்கா. சரி ஓடு ஓடு, சீக்கிரம் போய் கட்டிடுவோம், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். சரிக்கா, அதை ஒரே நிமிஷத்தில் ஓடி வந்துடுறேன்க்கா. ஐஸு டைம் ஆகுது ஐஸு, என்ன செய்கிற இன்னும் ஒரு நிமிஷம்னா? அக்கா இந்த புடவை எப்படி இருக்கா இருக்கு? இதுதான் மேலே இருந்துச்சு, சரி நீ லேட் ஆகுதுன்னு இதே கட்டிடலான்னு எடுத்துன்னு கட்டின்னு வந்துட்டேக்கா. ஐஸு அழகாக இருக்கிற ஐஸு, சூப்பராக இருக்கிற. சரி சரி, டைம் ஆச்சு, வா கிளம்பலாம். நீ என்னோட வரியா இல்லை எப்படி தனியாக போறியா? அக்கா வந்தால் நான் உங்க கூட தான் வருவேன், இல்லைன்னா ஹரியானா கூட தான் போவேன். தனியாக அம்மா என்னை அனுப்புமா? அனுப்பாது. என்னன்னு பார்க்குறேன் இரு. அம்மா டைம் ஆச்சம்மா. என்னம்மா இன்னும் ஆகலையா? ஏம்மா இன்னைக்கு வேலை செய்கிறவங்க வரலையா என்ன? இன்னைக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் வரல, அதனால தான் லேட் ஆகுதுடி. கொஞ்சம் பொறுத்துங்க, தான் ஓடி எடுத்துன்னு வரேன், இருங்க டிஃபன் எடுத்துன்னு வரேன். அம்மா டிஃபன் எல்லாம் வேணாம்மா, நான் கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன். ஐஸு நீ என்ன பண்ணுற? அக்கா நானும் கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன்க்கா, எனக்கு டிஃபன் வேணாம், லேட் ஆகுதுண்ணா. வெயிட் பண்ணுங்க ஒரு 5 நிமிஷம், இந்த டிஃபன் கையோடு எடுத்துன்னு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. எனக்கு வேணாம்மா, 5 நிமிஷமெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, டைம் ஆச்சுமா, ஏற்கனவே ஆல்ரெடி டைம் ஆச்சுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். சரிடி, பத்திரமா போயிட்டு வாங்கடி. என்ன டைம் நானும் காலை சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினச்சி பார்த்தா என் தன்னை மீறி அசந்து தூங்கிட்டேன். மக்க வேற டைம் ஆகுதுன்னு சாப்பாடு கூட எடுத்துகிட்டு போகாத போயிட்டாங்களே. ஐயோ, ஹரிக்காச்சும் ஆகுமா என்னன்னு தெரியலையே. அவனும் கால் மேலே சுடுதண்ணி ஊற்றின்னுக்கிற மாதிரியே வந்து எடுன்னு சொல்லுவானே. இந்த வேலைக்காரன் வேற வரல, நான் என்ன செய்ய? நானும் காலையில் எழுந்திரிச்சு இது இவ்வளோ செய்கிறேன், அப்பயும் லேட் ஆயிடுச்சு. அம்மா அம்மா எங்கம்மா இருக்க? இவனும் ஆரம்பிச்சிட்டானா? ஹரி, நான் கிச்சனில் தான்டா இருக்கேன். சரிம்மா, நான் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்கு, போயிட்டு வரமா? ஏய் சாப்பிட்டு போடா. இல்லைம்மா இப்போ பசிக்கல, நான் பசி எடுத்தா வெளியிலே சாப்பிட்டுக்கிறேம்மா. வரேம்மா, பாய்மா. நான் எதுக்கு காலையில் எழுந்து மெனக்கட்டு செய்யணும்? இனி செய்கிறதே இல்லை. இவரு வேலைக்கார தம்பியும் வரலையா? இப்போதான் எல்லா வேலையும் முடிஞ்சு, ஒரு காஃபியானா குடிக்கலாம். மனசு காப்பி குடித்தாதான் கொஞ்சம் தெம்பாக இருக்குது. அப்பா அம்மா எல்லாம் கிளம்பிட்டாங்களாம்மா? வாப்பா ரகு, எல்லாம் கிளம்பிட்டாங்க. வாப்பா காப்பி குடிக்கிறியா? அம்மா இல்லைம்மா, வேண்டாம்மா. அக்கா ஏதோ மீட்டிங் இருக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுன்னு சொன்னாங்க. எனக்கு டைம் ஆகுதம்மா, நானும் கிளம்புறேம்மா.
ஆமாப்பா ஆமாப்பா ஆமாம். அவ்வளோ லேட் ஆகுது, டைம் ஆகுதுன்னு தான் கிளம்புனா. மீட்டிங்கப்பா. சரி சரிப்பா, போயிட்டு வாப்பா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிப்பா ரகு, பத்திரமா போயிட்டு வா. டைம் வேற ஆச்சு, அக்கா திட்ட போறா. எங்க ரிசப்ஷன்ல யாருமே காணோம். இதெல்லாம் அக்கா கிட்ட சொல்லி மேனேஜ்மெண்ட்ல என்னன்னு இதெல்லாம் பார்க்க சொல்லணும். என்ன இது யாரும் இல்லாத பபரபான்னு இருக்கு. வாங்க சார், வாங்க. இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு வர டைமாங்க சார். டேய் ரகு, என்ன ஒரு டைமே இது பண்ண மாட்டியா? ஒரு டைம்னா பஞ்சுவல்ட்டி வேணும். கரெக்டாக அந்த டைம் போகணுன்னா விடணும். இப்படி இருந்தால் நீ எப்படி ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணுவ? எப்படி சொல்லு? இவ்வளோ லேட்டாக வருவ? எங்கே போயிட்டு வர? அக்கா இல்லைக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு அங்கே நீங்கள் வீட்டில் இருப்பீங்கன்னு நினச்சி வீட்டுக்கு போனேன். அம்மா நீங்களாம் கிளம்பிட்டீங்கன்னு சொன்னாங்க, அதெல்லாம்க்கா லேட் ஆச்சு. வேறு ஒன்றும் இல்லைக்கா. சரி சரி அக்கா, இனிமேல் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறேன்க்கா. விடுக்கா, கோவப்படாதக்கா. அட போ ரகு, என்னதோ சொல்கிற. நானும் சரின்ட்டு போகிறேன். நம்மளை நம்பி தானே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. நம்ம அது கரெக்டாக இதுனும்ல. இனியானா கரெக்ட் டைம் கரெக்டாக பார்த்துக்கோ. சரி சரி விடு அக்கா. சரி இனி விடு. கூல் டவுன். டென்ஷன் வேணாம், விடு விடு. ஆமாம் ரகு, நீ சொல்லுவ கூல் டவுனும் சொல்லுவ, இன்னும் எல்லாம் சொல்லுவ. பாரு, எங்கே யாரும் ஒருத்தர் கூட காணோம். இதெல்லாம் என்னென்னு இதெல்லாம் சேர்ந்து மேனேஜ்மெண்ட் பண்ணால் இதில் சொன்னால் தானே. ஆமாக்கா, இங்கே பாரு, ரிசப்ஷனில் யாருமே இல்லை. என்ன வந்தாங்களா இல்லையா? நாம தான் ஃபஸ்ட்டாக வந்தாங்களா? ஹாஸ்பிட்டலில் ஒரு இதே இல்லையே பாரு. யாரும் ஒருத்தர் கூட நர்ஸுங்க யாருமே இன்னும் காணோம். என்ன டைம் ஆகுது? கரெக்ட் டைமுக்கு அவங்க வரமாட்டாங்களோ? ஆமாம் ரகு, ஜெனிஃபர் கொஞ்சம் லேட்டாக வரதா சொன்னான். நர்ஸுங்க, டியூட்டி நர்ஸுங்க இன்னும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இரு சரி பார்ப்போம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க இன்றைக்கி மீட்டிங் வச்சு எல்லாம் ஏன்னா கரெக்ட் டைமுக்கு எல்லாம் வர சொல்லி மீட்டிங்கில் அலௌன்ஸ் பண்ணிடலாம். என்ன சரியா? சரி அக்கா, அதே மாதிரி செய்வோம். கொஞ்சமான பயம்ன்றது இல்லைக்கா. சரி ரகு, நீ வா, நான் மீட்டிங்க்கு உடைய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நான் பார்க்குறேன். சரி வா நீ. சரிங்கக்கா, நீங்கள் போங்க, நான் வரேன். எட்டி அனு, எப்படி போகிறது? எந்த வழியாக போகணும்? தெரியலம்மா, எந்த வழியாக போகணும்னு தெரியலையே. ரிசப்ஷனில் வேறு யாரையும் ஆளை காணோம். யாருக்கிட்ட கேட்குறது? எட்டி, அத்தை எங்க ஒரு தம்பி நிற்கிறாருல்ல, அவர்கிட்ட கேளுடி. அவர்கிட்டயா? சரி இருமா, கேட்டு பார்க்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார்,